நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே. மார்க்கெட் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய மூமெண்டம் கிடையாது. இருந்தாலும் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மார்க்கெட்டில் ஒரு சில நியூஸஸ் இருக்குது. ஈரான் இஸ்ரேல் வார் தான் இப்போதைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸஸாக போயிட்டுருக்கு. அதுலேருந்து ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக பார்த்திங்க அப்படின்னா 24,500க்கும் 25,200க்கும் இந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 2 மந்த்தாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் 23,800க்கும் 25,200க்கும் ஒரு 1,500 பாயிண்ட்ஸ்குள்ளாரியே தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்தாக மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? இந்த இடத்த பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். டே கேண்டில் வச்சுருக்கேன். எவ்வளோ சைட்வேஸ் கேண்டில்லையே மார்க்கெட் ஃபார்ம் ஆகிருப்பாருங்க. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லெவலை ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தராக மார்க்கெட்டை எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத கணிக்கவே முடியும். இந்த ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ ஜோன் வச்சு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஜோன் மார்க்கெட்டுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான லெவல்ஸாக இருக்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். இருந்தாலும் 1 ஹவரில் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இமிடியேட்டாக பார்த்திங்க மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த லெவல் 25,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. 25,000 அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் 24,700 இந்த ரேஞ்ச் இமிடியேட்டாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் 25,200 வரைக்கும் போகும். அதற்கும் மேலே போனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். அது 25,630 வரைக்கும் கூட போகலாம். சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 24,500, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 24,150. இதெல்லாம் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிஃப்டிக்கான இம்பார்ட்டண்டான லெவல்ஸு. தென் ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓஐ டேட்டா இப்போ முடிஞ்சிருக்கிறது மார்க்கெட் பார்த்திங்கன்னா 24,800 24,800 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் முடிஞ்சது. ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல தான் கன்சல்டேஷன் இன்றைக்கி ஆணுச்சு. நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஓவரால் கால் சைடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கு. 24,900லையும் பில்ட் ஆகிருக்கு, 25,000லையும் பில்ட் ஆகிருக்கு. ஆனால் புட் சைடு எந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பில்ட் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரஷ்யா அந்த ப்ராப்ளம் தான். சரிங்களா? ரஷ்யா இல்லை, ஈரான் இஸ்ரேல் வார். சரிங்களா? இந்த வார் டென்ஷன் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் பெரிய அளவில் ஃபால் ஆகும் அப்படிங்கிறதுனால புட் சைடு பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த மொமெண்டமுமே இல்லாமல் இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் இன்றைக்கியும் நியூஸஸ்லாம் பார்த்தாகணும். ஏதாவது முக்கியமாக இம்பார்ட்டண்டான நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப் சைட்லேயோ டவுன் சைட்லேயோ ஒரு மொமெண்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? தென் பேங்க் நிஃப்டி க்ளோசிங் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் இந்த ட்ரெண்டை ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த லெவலில் ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே விழுந்தது தான். மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் கேண்டில் ஒரு 1 ஹவர் கேண்டில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டு அதற்கு சைட்வேஸ்லேயே இன்றைக்கி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே 1 ஹவரோட ஹையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணலவே மார்க்கெட் அது ஃபுல்லாக சைட்வேஸாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 ஹவரோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போணுச்சுன்னா அன்றைக்கி மேக்ஸிமம் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். லோ பிரேக் பண்ணிவிட்டு கீழே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் ஓவரால் மார்க்கெட்டு இன்ட்ராடேக்கான லெவல்ஸாக இப்படி தான் இருக்கும். சரிங்களா? 56,000 அப்படிங்கிற லெவல் இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 56,600 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே போனால் 57,000.
சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 55,475 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 55,100, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 54,600. சரிங்களா, இதெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, தென் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்த எல்லோ ஜோனை வந்து பிரேக் பண்ணல. நம்ம சொன்னது தான், இந்த எல்லோ ஜோனை நிஃப்டி போலவே மேலே பிரேக் அவுட் ஆனால் மேலே, கீழே பிரேக் அவுட் ஆனால் கீழே. 82,800 ரெசிஸ்டன்ஸ், 84,200, 86,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80,350 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 79,000 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 76,500. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைக்கி ஸ்டாக்ஸ் ஓவராலாக எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதே போல் மார்க்கெட்டை வந்து டெக்னிக்கலாக நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஓனாக எப்படி நீங்களே வந்து மார்க்கெட்டை ஓனாக ப்ரெடிக்ட் பண்ணுறது, யாரோட உதவியும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக மார்க்கெட்டை வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை முழுவதும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த மந்தோட இறுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வெபினார் வச்சுருக்கேன். அதில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். அது எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குது, எப்படி வந்து அதில் வந்து என்ட்ரி எக்ஸிட் டார்கெட்டு எப்படி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணலாம். உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஈவினிங் 7 o'clock to 9 o'clock வந்து ஒரு 2 days இருக்கும். ஜாபில் இருக்கிறவங்களாம் கூட கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதுவும் வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, வெபினாரில் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும். சரிங்களா, தென் நம்ம இந்த தகவல்கள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% இப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100% ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறது நடக்காத ஒன்று. சரிங்களா, நம்ம ஓரளவுக்கு தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இந்த சொல்லக்கூடிய வியூலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தென் இன்றைக்கி ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கும். நெஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 35 ஸ்டாக் வந்து நெகட்டிவ், 15 ஸ்டாக் மட்டும்தான் பாசிட்டிவில் இருந்திருக்கு. இது இம்பார்ட்டண்டானது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஃபுல்லாகவே பாசிட்டிவில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டாக்கு பாசிட்டிவ், 6 ஸ்டாக்கு நெகட்டிவ். கிட்டத்தட்ட 50% பாசிட்டிவ், 50% நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. சென்செக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 ஸ்டாக்கில் 19 ஸ்டாக்கு நெகட்டிவ், 11 ஸ்டாக்கு தான் வந்து பாசிட்டிவ். இதை வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. நேற்றுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நெகட்டிவ் தான் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, தென் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் வாட்ச் பண்ணிட்டுருங்க. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது, நம்ம வீடியோவில் வந்து போய் பாருங்கள். நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சரிங்களா, வெபினாரில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வெபினாரில் வந்து கலந்துக்கோங்க. சரிங்களா, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.